கதை 23. துணிச்சலான ஆடு. ஒரு கிராமத்தின் புறப்பகுதியில் ஒரு ஆட்டுக்கூட்டம் இருந்து வந்தது. தாய் ஆடு 5 குட்டிகளை ஈன்றது. அவ்விடத்திலுள்ள வேட்டையாடும் ஓநாய் ஒன்று அந்த புதிதாக ஈன்றெடுத்த குட்டி ஆடுகளின் மேல் கண்ணாய் இருந்தது. தாய் ஆடு அதன் குட்டிகளை மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வளர்த்து வந்தன. அடிக்கடி அந்த குட்டி ஆடுகளுக்கும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி வந்தது. குட்டிகளே, உங்களைச் சுற்றி தீய சக்திகள் உள்ளன. ஆகவே கவனமாக இருங்கள். சில துஷ்ட காட்டு மிருகங்கள் உங்களை வதைப்பதற்கு தயாராக உள்ளன. இடத்தை விட்டு வெளியே வந்து காட்டிற்கு சென்று தனியாக போல் மேயாதீர்கள். தாயின் அருகிலேயே இருங்கள். நீங்கள் பெரியதாய் நன்கு வளர்ந்தவுடன் தனியாக வெளியே சென்று மேயலாம் என ஆடு குட்டிகளிடம் சொன்னது. ஒரு காலை பொழுதில் தாய் ஆடு உணவு தேடுவதற்கு வெளியில் சென்றது. இதை கவனித்த ஓநாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எண்ணியது. ஓநாய் வெளியே வந்து குட்டி ஆடுகள் இருக்கும் இடத்திற்குச் சென்று ஆசையான வார்த்தைகளால், "ஓ குட்டி ஆடுகளே, நான் உங்களின் நெருங்கிய உறவினர். என்னுடன் வாருங்கள், உண்பதற்கு ருசியான பொருட்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை கூட்டி போகிறேன்" என்றது. இதனைக் கேட்ட குட்டி ஆடு ஒன்று, "நீங்கள் எப்படி எங்கள் உறவினர் என்று சொல்கிறீர்கள்? உருவத்தில் நீங்கள் எங்களை ஒத்து இருக்கவில்லை" என்று பதிலுரைத்தது. இதற்கு தந்திர ஓநாய் சிரித்துக் கொண்டே, "இதோ பாருங்கள், குழந்தைகளே, நான் உங்கள் கூட்டத்தை விட்டு வெளியே சென்று வெகு நாட்கள் சென்றுவிட்டன. மேலும் காட்டினிலேயே நான் இருந்துவிட்டதால் எனது தோற்றம் மாறிவிட்டது" என்றது. இருந்தபோதிலும் இந்த சொற்களை கேட்ட குட்டிகளுக்கு சந்தேகமே. நம்பவும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு தயக்கம் காட்டின. மேலும் அந்த ஓநாயிடம், "நீங்கள் இங்கிருந்து உடனே சென்று விடுங்கள், எங்களது தாய் வீட்டில் இல்லை, அம்மா வந்தவுடன் மீண்டும் வாருங்கள். எங்களது பெற்றோர் அருகில் இல்லாததால் நாங்கள் எந்த அந்நியர்களையும் உபசரிக்க மாட்டோம்" என ஆட்டுக்குட்டிகள் தைரியமாக கூறின. இந்த நேரத்தில் குட்டிகளின் தாய் திரும்ப அங்கே வந்துவிட்டது. அந்த கொடூர ஓநாயிடம் போராடி வெளியே விரட்டிவிட்டது. மேலும் குட்டிகள் தனது அறிவுரை கேட்டு அதன்படி நடந்ததற்கு மிகவும் சந்தோஷம் அடைந்தது. முத்தோர் சொற்களை கவனத்துடன் பின்பற்ற வேண்டும்.